நான் வந்து சண்டே ஹேப்பனிங்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்த சார் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு, குறும்படம் எதுவும் இல்லையான்னு. அது பார்த்தப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அந்த மண்டே வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருந்ததில் ஒரு பால் வச்சு எல்லோரும் விளையாண்டுருப்பாங்களே, செம்ம ஃபன்னாக போச்சு. அரோரா, சுபிக்ஷா, கனியக்கா, ஆதிரை, திவ்யா, விக்ரம், அமித் எல்லாருமே விளையாண்டுருப்பாங்கள்ல, அந்த டாஸ்க்கை வச்சு ஒரு சின்ன ஃபன்னாக ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க போல இருக்குது. பார்வதி சமையலை வச்சு காமெடியாக ஒரு குறும்படம் போட்டிருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த குறும்படம் போல் இருக்குது. அதில் வந்துட்டு அரோராவெல்லாம் தூக்கி வீசியிருப்பாங்க. ஆதிரை வந்து ஃபுல்லாக பயங்கர ஸ்போர்ட்டிவாக அந்த 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 டாஸ்கோட ஸ்டாரே யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதிரை தான். குரங்கு குட்டி மாதிரி தாவி தாவி எல்லார் மேலேயும் ஏறியிருப்பாங்க. இத்தினோண்டு இருந்துட்டு விக்ரம் கிட்டலாம் அந்த வால் மாதிரி தொங்கியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக தொங்கியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபன்னாக ஒரு குறும்படம், மாஸ் குறும்படம் ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பட் அது இப்போ ஒருவேளை வரலன்னா என்ன போட்டு அடிக்காதீங்க, எனக்கு தெரியாது. சொன்னதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேபி சீசன் 9லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃபன் மொமெண்ட்ஸுங்கிறது இருந்ததே கிடையாது. எல்லாமே ஒரே அழுகையும் சண்டையும் அப்படி தான் இருந்திருக்கும், கத்துறதுமாக தான் இருந்திருக்கும். பட் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் நம்ம எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்காக தான் அவங்க அதை ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பிக் பாஸ் கூட பாராட்டியிருப்பார், ஆதிரியை ஸ்பெஷலாக பாராட்டியிருப்பார், எல்லாரையுமே பாராட்டியிருப்பார். ஸோ அதனால அது போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.